வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா 100 லீக்ல 24வது மேட்ச் ஆன சவுத்தர்ன் பிரேவ் வெர்சஸ் ட்ரெண்ட் ராக்கெட்ஸ்க்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்க உடனடியா பார்க்க முடியும் நண்பா. சோ அதே போல நீங்க நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்டுமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். சோ மறக்காம டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டெலகிராம்ல வந்து ஃப்ரீயா தான் நம்ம வந்து எல்லா மேட்சுக்கான டீம்ஸ் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். சோ பிரைம் எந்த ஒரு மண்ணாங்கட்டியும் வந்து நம்ம சேனல்ல கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா தான் நம்ம வந்து சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதே போல நீங்க இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேண்டசி X11 ஆப்ல வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா ஃபியூச்சருமே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லெஸ் காம்படிஷன். அதாவது உங்களுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வைஸா பார்க்கும்போது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு மற்ற ஆப் இருக்கும்போது இதுல வந்து ரொம்ப சேவ் ஆகும். அதே மாதிரி காம்படிஷன்ங்கிறது ரொம்ப கம்மி தான். ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஃபேண்டசி அப்படிங்கிறதுனால பெரிய பெரிய ஆப்பனன்ட்லாம் வர மாட்டாங்க. எல்லாருமே நம்ம போல சின்ன சின்ன ஆப்பனன்ட் தான். ஸோ அது ஒரு இது இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% வந்து கமிஷன் கொடுக்குறாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா எல்லா சீரீஸுக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு கொடுக்குறாங்க. அதாவது சும்மா இல்ல, அற்புதமா கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா இந்த 100க்கு கூட வந்து நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎல பர்சனலா நானும் விளாண்டே 30வது ரேங்க்குள்ள வந்தா டிஎன்பிஎல்லையும் கொடுத்தாங்க. அதே போலதான் 100லயும் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த சீரீஸ் முடிஞ்சு ஒரு 1 or 2 வீக்ஸ்ல வந்து ப்ராடக்ட் வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க. அதனால நீங்க இது வரைக்கும் நீங்க வந்து ஃபேண்டசி X11 ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா தைரியமா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அண்ட் பிச் ரிப்போர்ட் நீங்க சவுத்தர்ன் பிரேவ்ல தான் அந்த அதோட ஹோம்ல தான் இந்த மேட்ச் நடக்குது. ஸோ பிச் ரிப்போர்ட்டை வந்து பாத்துக்கோங்க. பெருசா ஒன்றும் இல்லை, பேட்டிங் பிச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் ரீசெண்டா நடந்த மேட்ச் வந்து நீங்க பாத்துக்கோங்க. பேட்டிங் பிச்சுன்னு தான் சொன்னாங்க. டாஸ் வின் பண்ற கேப்டன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இங்க பாருங்க, லண்டன் வெர்சஸ் சவுத்தர்ன் பிரேவ் மேட்ச்ல லண்டன் ஸ்பிரிட் வந்து 138 தான் ஸ்கோர் பண்ணாங்க. ஆனா சவுத்தர்ன் பிரேவ் அதை வந்து ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. 7 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஃபாஸ்ட் 9 விக்கெட்டும், ஸ்பின்னர் வந்து 3 விக்கெட்டும் ஸ்கோர் பண்ணாங்க. ரீசெண்டா ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடந்த மேட்ச் மான்செஸ்டர் ஒரிஜினல் வெர்சஸ் சவுத்தர்ன் பிரேவ்லயும் சவுத்தர்ன் பிரேவ் வந்து 7 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஃபாஸ்ட் 7 விக்கெட்டும், ஸ்பின்னர் வந்து 2 விக்கெட்டும் இருக்கு. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு லோ ஸ்கோர் பிச் தான். அதே மாதிரி சவுத்தர்ன் பிரேவ் விளாண்ட 2 மேட்சுமே இங்க 2மே ஒரு வின்னிங் டீமா இருந்திருக்கிறாங்க. அதே போல ஃபாஸ்ட்டுக்கு வந்து நல்லாவே சப்போர்ட் கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு பொதுவான நம்ம இந்த 2 ரீசன்ஸ் போற பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால இதுக்கு ஆப்போசிட்டா கூட ஒரு 2 டீம்ஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இதுக்கு ஆப்போசிட் என்ன, ஸ்பின்னுக்கு ஃபேவரா வர்ற மாதிரி, சவுத்தர்ன் பிரேவ் இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் தோக்குற மாதிரி, ஹை ஸ்கோர் வர்ற மாதிரி, ஸோ இந்த மாதிரி டீம் போடுவாங்க. ஒரு 6 டீம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 4 டீம் வந்து பிச் ரிப்போர்ட்டுக்கு சாதகமாகவும் 2 டீம் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாவும் ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் ஓவராலா பாத்தீங்கன்னா 2 மேட்ச் 2மே 0ல இருந்து 150 தான் இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் 2 மேட்சுமே வின் பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்கோர் 139 சவுத்தர்ன் பிரேவ், லோ ஸ்கோர் மான்செஸ்டர் ஒரிஜினல் வந்து 116 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து சவுத்தர்ன் பிரேவ் வந்து டீமோட ஸ்ட்ரென்த்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேட்ச் வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச். ஏன்னா 2 டீமுமே நல்லா ஆடக்கூடிய டீம்ஸ். ட்ரெண்ட் ராக்கெட்ஸும் ஒன்றும் சும்மா இல்லை, நல்லா ஆடக்கூடிய டீம். சவுத்தர்ன் பிரேவ் வந்து முதல் மேட்ச் லண்டனை வின் பண்ணாங்க, 2வது மேட்ச் நார்த்தன் சூப்பர் ஜார்ஜர்ஸ் வின் பண்ணாங்க, 3வது மேட்ச் மான்செஸ்டர் வின் பண்ணிருக்காங்க, 4வது மேட்ச் பர்மிங்ஹாம் வின் பண்ணிருக்காங்க, 5வது மேட்ச் வேல்ஸ் ஸ்கொயரை வின் பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டலா ஹேட்ரிக் வெற்றி பெற்றிருக்காங்க. 5 மேட்ச்ல 4 மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் வந்து நார்த்தன் சூப்பர் ஜார்ஜர்ஸ் மட்டும்தான் அவங்க தோத்துருக்காங்க. ஸோ பேட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தரமான 6 பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. அதாவது இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது ஜேம்ஸ் வின்ஸ் அண்ட் டேவிட்ஸ், அடுத்து பொலி, அடுத்து இந்த கோலர்ஸ், அடுத்து ஈவன்ஸ், அதுக்கு அடுத்து பொலாட், கிரண் பொலாட். ஸோ 6 ப்ராப்பரான பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. நம்ம ஒவ்வொருத்தரா வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜேம்ஸ் வின்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா ஆடக்கூடிய ஒரு ஹார்டு ஹிட்டர்.
வந்தா வருது போனா போகுது அப்படின்னு ஆடுவார். ஆனா இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் ராக்கெட்ஸ்ல நல்ல பவுலிங் இருக்கு அவங்களுக்கு. இனிஷியலே வந்து பாத்தீங்கன்னா லூ போட்டு சாம் காக்கு, அதுக்கப்புறம் வந்து உடனே வந்து பாத்தீங்கன்னா இம்பட் வாசிம் எடுத்துட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் உடனே ரஷித் கான் எடுத்துட்டு வருவாங்க. அதனால இன்னைக்கு வின்ஸால இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கோர்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மேக்சிமம் அதிகபட்சம் வின்ஸால இன்னைக்கு மேட்ச்ல வந்து ஒரு 20 to 25 ரன். ஸோ அவரோட மற்ற நாளை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு வந்து வின்ஸ் வந்து ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதிகபட்சம் அவர்கிட்ட இருந்து மேக்சிமம் ஃபேண்டசி பாயிண்டே ஒரு 25 வேணா நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா என்னோட கணிப்புப்படி இன்னைக்கு அவரு ஃபிளாப் ஆவாரு. இந்த ஒரு 56 மாதிரியோ ஒரு 90 மாதிரியோ ஒரு 73 மாதிரியோ ஹை ஸ்கோர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா ட்ரெண்ட் ராக்கெட்ஸோட பவுலிங் நல்லாவே இருக்குது. அப்புறம் டேவிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ஆடக்கூடிய பிளேயர். எல்லா மேட்சுமே ஒரு கணிசமான ஸ்கோர் ஆடிடுவார். ஒரு 28, ஒரு 24, ஒரு 30, ஒரு 16 பிளஸ் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. அதுலயும் ஒரு சில கணிசமான ஃபேண்டசி வாங்கி கொடுக்கறதுனால நீங்க குறையாம நீங்க இன்னைக்கு மேட்ச்ல டேவிட்ஸ்கிட்ட இருந்து ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு 20 ரன் அடிச்சிருந்தாருனா கூட ஒரு விக்கெட் கீப்பிங் அதெல்லாம் இருக்கிறதுனால அவருக்கு வந்து அந்த ஃபேண்டசி பாயிண்ட் வந்து ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து டி போலி வந்து எல்லா மேட்சுமே ஒன்றும் பெருசாலாம் ஆடி கொடுக்கல. அவரோட ஹையஸ்டே இந்த சீரீஸ்ல 23 தான். மற்றபடி அவர் வந்து பெருசாலாம் இந்த சீரீஸ்ல இந்த மேட்சுமே ஆடி கொடுக்கல. அப்படிங்கிறதுனால அதிகபட்சம் அவர்கிட்ட இருந்து ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். அடுத்து கோலஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரம்ப் பிக்கா இருப்பாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் தான் அந்த டீம்ல வந்து 6th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. ஆனா அந்த டீம்ல வந்து ப்ராப்பரா 5 பவுலர்ஸ் இருக்காங்க. 5 பேருக்குமே சில மேட்ச்லாம் ஓவர் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா 85 பால்ல இல்ல 90 பால்ல 95 பால்ல மேட்ச் பினிஷ் பண்ணிடுறாங்க. அது வேற விஷயம். ஏன்னா அந்த அளவுக்கு பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால கோலஸ்க்கு வந்து பெருசா ஓவர் கிடைக்கல. ஒரு 2 மேட்ச் வந்து தொடர்ந்து பவுல் பண்ணாரு. ஒரு 5 பால் பவுலிங் பண்ணி 1 விக்கெட்டும், இந்த மேட்ச்ல 5 பால் பவுலிங் பண்ணி 0 விக்கெட் எடுத்தாரு. என்ன சொல்ல வர்றேன்னா ஒரு பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கும். ஆனா அவர் வந்து 2 டவுன் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. ஏன்னா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பொலார்டு வந்து 2 டவுன் வந்துடுறாரு, இல்ல ஈவன்ஸ் வந்து 2 டவுன் வந்து அவர் வந்து பேட்டிங் லைனப் கீழே இறங்குறதுக்கு இருக்கு. அதனால அந்த ஆனா என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட இருந்து இன்னைக்கு நீங்க ஒரு மினிமம் ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்து ஈவென்ட்ஸும் ஒரு நார்மலா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சி ஆடுவாரு பிபிஎல் அந்த மாதிரி லீக்லாம். ஆனா இங்க வந்து அவரால் பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணவே முடியல. லாஸ்ட் ஒரு 5 மேட்ச்ல 4 மேட்ச் தான் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சது. அதுல ஒரு மேட்ச் மட்டும்தான் ஒரு 25 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதனால பெருசா அவர்கிட்ட இருந்து ரன் எதிர்பார்க்க முடியாது. ஒரு 15ல இருந்து 25 ரன் எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்கலாம். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல ஈவென்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பிளேயர் பிக்கா இருப்பார் உங்களுக்கு. ஏன்னா டாப் ஆர்டர்ஸ் ஃபிளாப் ஆகும்போது மிடில் ஆர்டர்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பொலார்டு ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் ஆடுறாரு. வந்தா வருது போனா போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஹிட்டரா யூஸ் பண்றாரு. மேக்சிமம் அவர் வந்து ஒரு 25ல இருந்து 30 ரன் அடிச்சு கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. சோ இந்த 6 பேட்டிங் லைனப் தான் இருக்கிறாங்க. இதுல வந்து நம்ம ஃபேண்டசி பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலே எஃப்பி அதுல பார்த்தோம்னாலே உங்களுக்கே தெரியும் யாருக்கு நம்ம அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. பட் எல்லாருமே காமனா வந்து ஸ்மால் லீக்னு வரும்போது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியது ஜேம்ஸ் விங்ஸ், அடுத்து டேவிட்ஸ், அதுக்கு அடுத்தபடியா வந்து பொலார்டு. இந்த 3 பேருக்கு தான் மோஸ்டா இம்பார்ட்டன்ஸ் வந்து ஸ்மால் லீக்ல கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு நான் வந்து வின்ஸ் வந்து ஃபிளாப் ஆகிறதுனால நம்ம வந்து நீங்க கொஞ்சம் வந்து இந்த கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய கோலஸ்க்கு வந்து நீங்க மேபி ட்ரை பண்ணி பாக்குறது உங்களுடைய விருப்பம். ஆனா அது ரொம்ப ரிஸ்க். ஏன்னா வின்ஸை வந்து 95% ட்ரை பண்ணியிருக்காங்க, கோலஸ் வந்து ஒரு 8% தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது ரொம்ப பெரிய வித்தியாசம். பட் ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷனா நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பவுலிங் தான் இந்த டீமோட ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். கிறிஸ் ஜோர்டான் இது வரைக்கும் அவர் விக்கெட் எடுத்து கொடுக்காத மேட்சே இல்லை. ஏன்னா டெத்ல ஃபுல்லா அட்டாக் அவர் தான். 2 விக்கெட்டு, 1 விக்கெட்டு, 2 விக்கெட்டு, 3 விக்கெட், 2 விக்கெட்னு சொல்லி பயங்கரமா பவுல் பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பா லாஸ்ட் 3 மேட்ச்லயே பாத்தீங்க அப்படின்னா 7 விக்கெட் வந்து எடுத்து கொடுத்திருக்காரு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர் இந்த டீம்ல அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அகில் கோசேன் மெயின் ஸ்பின்னர் வந்து அவர் தான் இந்த டீம்ல ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்பின்னர் அவர் தான். எல்லா மேட்சுமே அவரோட கம்ப்ளீட் ஓவரை வந்து பவுல் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி நம்ம வந்து ஜோர்டான் கிட்ட இன்னைக்கு வந்து 1ல இருந்து 2 விக்கெட் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அகில் கோசேன் கிட்ட இருந்தும் நீங்க இன்னைக்கு மேட்ச்ல இருந்து மினிமம் நீங்க 1 விக்கெட் ஆச்சு கண்டிப்பா எதிர்பார்க்கலாம்.
அதனால ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி மில்ஸும் வந்து எல்லா மேட்சுமே இது ஒரு மேட்சை தவிர மீது எல்லா மேட்சுமே 2 விக்கெட் வந்து எடுத்து கொடுக்குறாரு. ட்ரெண்ட் ராக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களும் வந்து கொஞ்சம் பேட்டிங்ல வீக் தான். அவங்களும் பவுலிங்ல தான் ஸ்ட்ராங் தவிர பேட்டிங்ல கொஞ்சம் வீக்கா தான் பெர்ஃபார்ம் பண்றதுனால கண்டிப்பா மில்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் வந்து கண்டிப்பா எடுத்து கொடுத்துருவாரு. அடுத்து பிரிங்ஸ் வந்து உங்களுடைய கேம் சேஞ்சர் ஆப்ஷன். யாருமே வந்து பிரிங்ஸை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கம்ப்ளீட்டா 20 பால் பவுல் பண்ணாலும் ஒரு மேட்ச் மட்டும் தான் 3 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு பிரிங்ஸ். அதனால அவரை யாருமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. 2வது மெயின் ஸ்பின்னரா இருக்கிறாரு அகில் ஹுசைன். ஃபர்ஸ்ட் 2வது மெயின் ஸ்பின்னரா இருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா ஓவர்டன் நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் பவுலரா தான் இருந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட இருந்து நீங்க மினிமம் ஒரு விக்கெட்னால எதிர்பார்க்கலாம். ஸோ பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 5 பேர்ல எல்லாருமே வந்து காமனா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ஜோர்டான், மில்ஸ், ஓவர்டன் இந்த மாதிரி 3 ஆப்ஷனுக்கு போவாங்க. இல்ல அப்படின்னா ஜோர்டான், மில்ஸ், அகில் ஹுசைன் இந்த 3 ஆப்ஷனுக்கு போவாங்க. ஆனா யாருமே ஃபோக்கஸ் பண்ணாத கேம் சேஞ்சரா வந்து பாத்தீங்கன்னா பிரிங்ஸா இருப்பாரு. ஸோ உங்களுடைய ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ண பயமா இருந்ததுன்னா அட்லீஸ்ட் உங்களுடைய மினி லீக்ல நீங்க வந்து கோலஸையும் சரி அடுத்து வந்து பிரிங்ஸையும் சரி இந்த 2 பேரையுமே கண்டிப்பா உங்களுடைய மினி லீக்கா இருக்கட்டும் ஒரு மெகா லீக்கா இருக்கட்டும், உங்களுக்கு ஸ்மால் லீக்ல வின்ஸுக்கு பதிலாக எனக்கு வந்து கோலஸை ட்ரை பண்றதுக்கு பயமா இருக்கு, இல்ல எனக்கு வந்து ஓவர்டனுக்கு பதிலாக பிரிங்ஸை ட்ரை பண்ண பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுடைய மினி லீக்ல ட்ரை பண்ணுங்க. மினி லீக்ல வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஒரு 1000 பேர் விளையாடக்கூடிய லீக்ல எல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால இந்த 2 பேரை வந்து கேம் சேஞ்சர் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த டீம்ல யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜோர்டானுக்கு வந்து ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து இன்னைக்கு மேட்ச்ல வந்து நீங்க கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மில்ஸுக்கும் நீங்க இந்த மேட்ச்ல வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து எடுத்துட்டு போகலாம். இந்த 2 பேருக்கு வந்து உங்களுடைய ஸ்மால் லீக், மினி லீக், மெகா லீக் 3 ஃபார்மேட்லயும் நீங்க கேப்டன் வைஸ் கேப்டனா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து ட்ரெண்ட் ராக்கெட்ஸ். ஸோ இவங்களும் ஒரு நல்ல டீம் தான். வின்னிங்க பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் முதல் மேட்ச் நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. 2வது மான்செஸ்டர் வின் பண்ணியிருக்காங்க. 3வது வந்து தோத்துருக்காங்க பர்மிங்ஹாம். 4வது வேல்ஸ் பையத்தை தோத்துருக்காங்க. 5வது வந்து லண்டனை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா 3 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க 5ல. அவங்க வந்து 5ல 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் அவங்க வந்து தோத்தாங்க. ஆனா அந்த டீம் கூட இவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னிங்ஸை ஓபன் பண்ணக்கூடியது டாம் பேண்டனும் ஆடம் லெத் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ அலெக்ஸ் கேல்ஸ் வந்து 1 டவுன் தான் வந்தாரு லாஸ்ட் மேட்ச்ல. ஸோ பேண்டன் வந்து இந்த சீசன்ல வந்து நல்ல ஒரு அதிரடியா வந்து பாத்தீங்கன்னா ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. வந்தா வருது போனா போகுது அப்படின்னு வந்து ஆடி கொடுக்குறாரு. பட் இன்னைக்கு மேட்ச்ல டாம் பேண்டானாலையும் எனக்கு தெரிஞ்சு அந்த லெவலுக்கு வந்து ஒரு ஹை ஸ்கோர் கொண்டு போக முடியுமாங்கிறது கஷ்டம். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா அந்த சவுத்தன் பிரேவோட பவுலிங் அட்டாக் வந்து அதிகமா நல்லாவே இருக்கு. ஸோ மேபி அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாப் ரிசல்ட், நான் வந்து ஃபிளாப்னா டக் அவுட்ல போறேன்னு சொல்லணும்ப்பா, அதிகபட்சம் அவருக்கு வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன், அதிகபட்சம் 20 ஃபேண்டசி பாயிண்ட் வேணா பேண்டனால வாங்கி கொடுக்க முடியும். அப்புறம் வந்து லேக் வந்து டெஸ்ட் பிளேயர், இங்கிலாந்து டீம்ல வந்து டெஸ்ட் ஆடிருக்காரு. அவர் முதல் டீம் டெஸ்ட் ஆன மேட்ச்ல வந்து செலக்டட் ஆகிலாம் இது பண்ணி இருக்கிறாரு. அந்த அளவுக்கு டெஸ்ட் பிளேயர் தான். பட் ஒரு மேட்ச் கூட சரியா அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. பட் கண்டிப்பா நீங்க ஒரு மினி லீக் அண்ட் மெகா லீக்ல டீம் கிரியேட் பண்றவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷனா அவரை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவரோட செலக்டட் பெர்சன்டேஜ் வெறும் 4ல இருந்து 8% தான் ட்ரை பண்ணிருக்காங்க. அதனால ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷனா அவரை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அலெக்ஸ் கேல்ஸ் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 3 மேட்சாவே நல்லா ஆடி இருக்காரு ஓரளவுக்கு. ஆனாலும் லாஸ்ட் மேட்ச்ல அவருக்கு வந்து கேட்சை வந்து உடனே மிஸ் பண்ணாங்க. அதனாலதான் அவர் அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணாரு. இல்லைன்னா ஒரு 20 ரன்னுக்குள்ளே அவுட் ஆயிருந்திருப்பாரு. அலெக்ஸ் கேல்ஸும் மேக்சிமம் இன்னைக்கு மேட்ச்ல வந்து ஃபிளாப் ஆறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவரோட செலக்டட் பெர்சன்டேஜ் 80% இருக்கு. அலெக்ஸ் கேல்ஸும் இன்னைக்கு மேட்ச்ல அதே மாதிரிதான் ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் அடிச்சு அதிகபட்சம் 20 ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. ஃபிளாப் ஆறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஜோ ரூட்டுக்கு வந்து உங்களுக்கே தெரியும் எந்த லெவலுக்கு ஒரு முக்கியமான பிளேயர் அப்படின்னு. எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சியா ஒரு பெர்ஃபார்ம் பண்றாரு. பிளஸ் பவுலிங் ஆப்ஷனும் இருக்கு. எப்ப வேணாலும் அவர் பவுலிங் பண்ணுவார். அதனால குறையாம நீங்க ஜோ ரூட்டுக்கு இருந்து ஒரு 50 பாயிண்ட் வந்து இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். அடுத்து ரோமன் பவலும் ஓரளவுக்கு டீசெண்டா எல்லா மேட்சுமே ரன் அடிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. குறையாம இன்னைக்கு மேட்ச்ல டாம் பேண்டன் அண்ட் ரூட் நம்ம ஹேல்ஸ் ஃபிளாப் ஆறதுனால ரோமன் பவுலுக்கு நல்ல பேட்டிங் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற ப்ரெடிக்ஷனால ஓரளவுக்கு ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் ஸ்கோர் பண்ணி ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஒரு 5 பேட்டிங் லைனப் தான் அவங்க வச்சிருக்காங்க. இதுல காமனா பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த 5 பேர்ல போக்கஸ் பண்றது பேண்டனு, ஹேல்ஸ், ரூட் இந்த 3 பேரும் தான் போக்கஸ் பண்ணுவாங்க. ஆனா நான் சொல்றது
ரூட்டு, ரோமன் பவல், ஆடம் லெத் இந்த 3 பேரையுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுல ஆடம் லெத் கூட ரொம்ப தேவையில்லை. அட்லீஸ்ட் நீங்க மெகா லீக் மாதிரியான லீக்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆனா இன்னைக்கு மேட்ச்ல ரோமன் பவலை கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. யாருக்கு பதிலா அப்படின்னு பாத்தீங்கன்னா அலெக்ஸ் கேல்ஸுக்கு பதிலா நீங்க ரோமன் பவலை ஒரு ரிஸ்க் பிக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஃபுல்லாமே பவுலிங் ஆப்ஷன் தான். இம்மெட் வாசிம் கண்டிப்பா 20 ஓவர் பவுலிங் பண்ணி மினிமம் 1 இல்லைன்னா 2 விக்கெட் அந்த மாதிரி எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். குறையாம நீங்க அவர்கிட்ட இருந்து ஒரு 40 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். ரஷீத் கான் விளையாண்ட எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு விக்கெட் எடுத்து கொடுக்காரு. பிளஸ் 20 பால் கம்ப்ளீட்டா பவுலிங் பண்ணிடுவாரு. 2 விக்கெட் நீங்க வந்து ரஷீத் கான் இருந்து எதிர்பார்க்கலாம். சோ அதனால ஒரு 60 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். அடுத்து ரிகோரி வந்து பெருசா பவுலிங் பண்ண மாட்டார். அதாவது இன்னைக்கு இவர் இப்ப வந்து ரஷீத் கான், இம்மெட் வாசிம் வந்து நம்ம ஷுவரா அவங்க கிட்ட இருந்து ஆளுக்கு ஒருத்தர் கிட்ட இருந்து 20 பால் எதிர்பார்க்கலாம் பவுலிங்ல. விக்கெட் எடுக்கிறது ரெண்டாவது. ஏன்னா கம்ப்ளீட்டா 20 பால் பவுல் பண்ணி ஆகணும். ஏன்னா சில அன்னைக்கு ரூட்லாம் பவுல் பண்ணிட்டாருன்னா இவருக்கு வந்து பெருசா கிடைக்காது, பவுலிங் வந்து கிடைக்காது. அப்போ வந்து விக்கெட் எடுக்க முடியாது. அதேதான் ஒரு 15 பால் பவுல் பண்ண அன்னைக்கு ஸ்வேரா விக்கெட் எடுக்கிறாரு. இந்த 10 பால் 5 பால் பவுல் அன்னைக்குனா பெருசா விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதனால ரிகோரி கிட்ட இருந்து நீங்க மினிமம் வந்து ஒரு சில நீங்க பேட்டிங் கூட சீக்கிரமா வருவார். அப்படிங்கும் போது ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். அது ஒண்ணு பேட்டிங்ல வாங்கி கொடுக்கலாம், ஆர் பவுலிங்ல வாங்கி கொடுக்கலாம். அடுத்து டர்னர். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷனால நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வந்து ஸ்மால் லீக்ல யூஸ் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அவரை அட்லீஸ்ட் அவர் வந்து மினி லீக் அண்ட் மெகா லீக்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. லூகுட் அண்ட் சாம் லுக் 2 பேருமே நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். ஆனா இதுல வந்து சாம் லுக் தான் வந்து முதல் மேட்ச் தவிர மீதி எல்லா மேட்சுமே வந்து ஒவ்வொரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. குறையாம இன்னைக்கும் அவர்கிட்ட நீங்க 2 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு 50 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். லூகுட் கிட்ட இருந்து அவர் அதிகமா பவுல் பண்ணிட்டாரு, ஒரு 15 பால் 20 பால் பவுல் பண்ணிட்டாரு அப்படின்னா 1 or 2 விக்கெட் எடுக்கலாம். பால் கம்மியா பவுல் பண்ணாருன்னா கொஞ்சம் கஷ்டம் ரூட்டுக்கு. ஆனா இந்த பிட்ச்ல ஸ்பின்னுக்கு பெருசா டேன் கிடையாது. அதனால நீங்க லூகுட்டுக்கு 1 or 2 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு நீங்க நம்பலாம். மினிமம் ஒரு 30 பாயிண்ட் வச்சுக்கோங்க. சோ இப்போ வந்து பவுலிங் ஆப்ஷன்ல எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது இந்த 6 பேர்ல இம்மெட் வாசிம், ரஷீத் கான், லூகுட், சாம் லுக். சோ இந்த 4 பேருமே நல்ல ஆப்ஷனா தான் இருப்பாங்க. ஒரு கேம் சேஞ்சரா எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்னு ரிகோரி எடுங்க, இல்லைன்னா டர்னர் எடுங்க. 2 பேருமே கேம் சேஞ்சரா எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஸ்மால் லீக்ல நீங்க வந்து லூகுட்டுக்கு பதிலா ரிகோரியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். ஏன்னா லூகுட் எடுக்கக்கூடிய 30 பாயிண்ட நம்மளுடைய ரிகோரியும் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க ஸ்மால் லீக்ல டர்னர் ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா மினிமம் 5% தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் மினி லீக் மெகா லீக்ல அவரை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த டீம்ல கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா ரூட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து நல்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. ரஷீத் கானுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. சாம் லுக் வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 3 பேருக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு டீம் பார்த்துடலாம். ஒரு ஸ்மால் லீக் டெமோ டீம் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாம வந்து சேஃபான ஒரு டீம் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால டாம் பேண்டன் ஆனா ஃபிளாப் ஆவார்னு தான் சொன்னேன். பட் வந்து ஒரு சேஃபா உங்களுக்கு காமிக்கிற கொடுத்துருக்கேன். டேவிட்ஸ், ரூட்டு, ஜோர்டான், இம்மெட் வாசிம், கோலஸ், ஓவர்டன், ரஷீத் கான், லூகுட், சாம் லுக், மில்ஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷன் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிருக்கோம். மற்றபடி பெருசா இல்லை. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து யாரை வேணாலும் நீங்க வந்து தாராளமா பிக் பண்ணிக்கலாம். இதுல வந்து எல்லாருமே மோஸ்டா வந்து ஜேம்ஸ் வின்ஸை வந்து எடுத்துட்டு வருவாங்க. பட் நம்ம ஒரு ஃபிளாப் ஆவர்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். திடீர்னு ஸ்கோர் பண்ணிட்டா ஒன்றும் பண்ண முடியாதனால உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க வந்து வின்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா இம்மெட் வாசிம், ரஷீத் கான், ரூட்டு, ஜோர்டான் இந்த 4 பேருமே இன்னைக்கு வந்து உங்க ஆப்போனன்ட் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன்லாம் ட்ரை பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அதனால பாத்துக்கோங்க. அதே போல கேம் சேஞ்சரா நம்ம ஏற்கனவே சொன்ன 4 பிளேயர்ஸ் தான் நான் கொடுத்துருக்கிறேன். நம்ம வீடியோலே வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் வந்து சவுத்தர்ன் பிரேவ்ல இருந்தும், 2 பேர் வந்து டிஆர்கே ட்ரெண்ட் ராக்கெட்ஸ்ல இருந்து நம்ம கொடுத்துருக்கோம். அட்லீஸ்ட் இவங்களை வந்து உங்களால ஸ்மால் லீக்ல வந்து இந்த பிளேயர்ஸை ட்ரை பண்ண முடியல அப்படின்னா ஒரு மினி லீக்ல வந்து ட்ரை பண்ணுங்க. ஒரு மெகா லீக்லயாச்சும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஒரு 1000 பேர் விளையாடக்கூடிய கான்டெஸ்ட்ல, இது வந்து ஒரு 10,000 பேர் விளையாடக்கூடிய பிளஸ் கான்டெஸ்ட்ல நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாச்சும் ஒரு மாற்றம் இருந்தா ஒன் சைடா ரேங்க் உள்ள வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் கேப்டன் வைஸ் கேப்டன். ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.